இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இந்த மாங்காய் சீசன்ல எல்லாருக்கும் வீட்ல மாங்காய் இருக்கு. ஈஸியா மாங்காய் ஊறுகாய் வீட்லயே பண்றது எப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு நான் இன்னைக்கு 5 பெரிய மாங்காய் எடுத்திருக்கேன். இந்த மாங்காயை அழகா தண்ணியில போட்டு கழுவி அப்புறம் ஒரு ஈரம் இல்லாம அழகா தொடச்சி எடுத்துக்கணும். அப்புறம் இதை சின்ன சின்ன பீஸா, ரொம்ப சின்ன பீஸ்ல ஓரளவு மீடியமான பீஸாட் கட் பண்ணி எடுத்திருக்கேன். மாங்காய் கொஞ்சம் பெரிய சைஸ் மாங்காய் ஆனதுனால கட் பண்ணதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. இப்போ நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டோம். இனி இதை உப்பு போட்டு 2 நாள் உப்புல ஊற வச்சிடலாம். உப்பு தேவையான அளவு போட்டு இதை அழகா குலுக்கி 2 நாள் நம்ம மூடி போட்டு ஊற வச்சிடலாம். நான் இன்னைக்கு இதை பீங்கன் பாத்திரத்துல தான் ஊற வச்சிருக்கேன். இதை அழகா மூடி போட்டு 2 நாள் ஊற வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாங்காய் எல்லாம் 2 நாள் அழகாக உப்புலேருந்து ஊறியாச்சு. இனி நம்ம இதை இன்னைக்கு ஊறுகாய் போட்டுடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் இன்னைக்கு 2 ஸ்பூன் கடுகும் ஒரு ஸ்பூன் வெந்தயமும் எடுத்து நல்லா பொன்னிறமாக வறுத்து கடுகு பொட்டி வரதுற நல்லா வறுத்து எடுத்துருக்கேன். அப்புறம் இதில் நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றி அதில் கடுகும் கருவேப்பிலையும் போட்டு தாளிக்கணும். அப்புறம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச அந்த கடுகும் வெந்தயமும் சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம். முழு வத்தல் மிளவை எடுத்து 4-5 முழு வத்தல் மிளவை எடுத்து அதை 2-3 சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் தாளித்து எடுத்துடலாம். அப்புறம் இப்போ இதை இந்த மாங்காய் ஊற வச்ச மாங்காய் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிட்டா போதும். நம்ம ஏற்கனவே பொடிச்சு வச்ச அந்த கடுகு வெந்தயம் அந்த மிக்ஸை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு அப்புறம் இதில் இப்போ 1 ஸ்பூனு பெருங்காயப்பொடி அதில் சேர்த்துக்கலாம். மூணு ஸ்பூனு மிளகாய் பொடி நான் இன்னைக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா எரிப்பு கொஞ்சம் கூடுதல் வேணும்னு சொன்னால் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். அப்புறம் மசாலா எல்லாம் அழகாக மிக்ஸ் ஆகப்படி அழகாக எல்லாத்தையும் கிளறி விட்டுக்கலாம். கடைசியாக தேவையான அளவு உப்பும் சேர்த்து எல்லாத்தையும் ஒருக்கா கிளறி விட்டுக்கலாம். அப்புறம் நான் இன்னைக்கு ஒரு 3 ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான இதை பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் வச்சிருந்தோம்னு சொன்னா எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வர, அதான் கரெக்டான பதம். அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மாங்காய் ஊறுகாயில சூப்பரா பண்ணியாச்சு. இனி இதை கண்ணாடி பாட்டிலையோ இல்லைன்னா பீங்கான் பாட்டிலையோ இல்லைன்னா பிளாஸ்டிக் டப்பாவில போட்டு அழகா காற்று புகாத அளவுக்கு மூடி வச்சு நமக்கு தேவைன்னு சொல்லும் போது யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் ஒரு அழகான வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். ஓகே, பாய்.